ஓகே, இந்த ரியாக்ஷன் இதுவும் சிலர் ஒரு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா லைக் ஒரு கார்பன் கார்பன் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து இது படிச்சிருப்போம், பிரிசிக்லிக் ரியாக்ஷன் படிச்சிருப்போம். அதுல வந்து 2+2 2+2 2+4 சொல்றோம்ல சார், அதே மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆனா அங்க எதை சொல்லுவோம் அப்படின்னா அங்க இருக்க நம்பர் ஆஃப் பாண்ட் வச்சு சொல்லுவோம் 2+2 2+4. இங்க எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னா கம்பைன் ஆக போகுது, ஒரு ரியாக்டன்ஸ் கம்பைன் ஆக போகுது. அந்த ரியாக்டன்ல இருக்கிற கார்பன் ஆட்டம் இன்வால்வ் ஆக போகுது. அங்க அந்த கார்பன் ஆட்டம்ஸோட எண்ணிக்கை வச்சு என்ன பண்றாங்க, இது வந்து அதோட ரியாக்ஷன் சொல்றாங்க. இஸ் ஒன் ஆஃப் த சைக்ளோடிசன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து எது மாதிரி இருக்கும், சைக்ளோடிசன் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் ஃபார்ம் இஸ் formally classified as 2+2+1 cycloaddition reaction. இதுல இது முக்கியம், இந்த பாயிண்ட் முக்கியம். இது என்னது 2+2+1 cycloaddition reaction. ஓகேங்களா? இப்ப இந்த 2 ஒன்று எதை குறிக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பனை குறிக்குது. ஓகேங்களா? அப்ப ரெண்டு கார்பன் இருக்க ஒரு ரியாக்டன், இன்னொரு 2 கார்பன் இருக்க ரியாக்டன், ஒரு கார்பன் இருக்கிற ஒரு ரியாக்டன் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆக போகுது, ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ஓகேங்களா? அப்ப இது அந்த 2 என்னது அதை பார்ப்போம். 2 atoms comes from alkyne, and then another 2 atoms comes from alkene, and 1 atom comes from carbon monoxide. ஓகேங்களா? 2+2+1 அங்க இருக்கிற ஒவ்வொரு ரியாக்ஷன்ல இருந்து இன்வால்வ் ஆகிற நம்பர் ஆஃப் கார்பன், இது எல்லாமே இது இந்த 2+2+1 இது எல்லாமே என்னதான், ஆல் ஆர் கார்பன் ஆட்டம். ஓகேங்களா சார்? புரியுதுங்களா அது உங்களுக்கு? ஓகே சார், புரியுது. அடுத்து இதோட கேட்டலிஸ்ட். இந்த பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை அப்படின்னா ஒரு பேஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோபால்ட் கேட்டலிஸ்ட், டை கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ கேட்டலிஸ்ட்னு பார்க்கும்போது கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னா டைகோபால்ட் octacarbonate, டைகோபால்ட் கார்பனேட் காம்ப்ளெக்ஸ், அதாவது CO2 CO8. இது இஸ் கேட்டலிஸ்ட். இதுதான் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? An important transformation of dicobalt complex of alkyne is called Poisson-Kohn reaction. Heating the complex with an alkene generates a cyclopentanone ring.
ring. இதான் ப்ராடக்ட்ஸ். இது இஸ் அ ப்ராடக்ட். அப்ப ஒரு என்னது இப்ப இங்க பார்த்தோம், அது இங்க ரியாக்ட் பார்த்தோம். ஒரு அல்கைன், ஒரு அல்கீன், ஒரு கார்பன் மோனாக்சைடு. ஓகேங்களா? இதான் இந்த 3 ரியாக்டன். அல்கேன்னா ஏதாவது ஒரு அல்கேன், அது வந்து அஸ்லின் ஆக்கலாம், இல்ல ஒரு ப்ரோப்பைன் ஆக்கலாம், ஏதாவது ஒரு அல்கீன், அண்ட் தென் கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு எங்க இருந்து வரும்? ஐடியா இருக்கா? கார்பன் மோனாக்சைடு எங்க இருந்து வரும்? கேட்டலிஸ்ட்ல இருந்து இந்த அல்கைன், அல்கீன், கார்பன் மோனாக்சைடு 3மே சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, எதை ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும்? சைக்ளோபென்டோன் ரிங்கை தான் ஃபார்ம் பண்ண போகுது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஒரு நிமிஷம், ஒரு ஜெனரல் ரியாக்ஷன். is alkane react with alkene in the presence of catalyst CO2 CO8 CO2 CO8. ஓகேங்களா? என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சிம்பிள் தான். இங்க வந்து இது இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் ரைட் பண்ணிட்டு பாருங்க, அந்த சைடு ரைட் பண்றேன். என்ன ஆகும்? இங்க இருக்கிற ஒரு CO வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஆட் ஆகும், இந்த பாடிங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த பாடிங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த மாதிரி. இதான் இந்த சைக்ளோ பென்டனோ ரிங். எக்ஸ்ட்ரா இந்த CO மட்டும் வந்து என்ன அவங்க வந்து ஆட் ஆகும். இங்க இருந்து வரும் ஃப்ரம் கேட்டலிஸ்ட். அடுத்து இங்க இருக்க பைபாண்ட் ஷிஃப்ட் ஐட்டம் என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு சைக்ளோ பென்டனோ ரிங் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? புரியுது சார்? மேலே புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே சார். இதை பாருங்க. CH3 and then CO and then CH3. அவ்வளோதான். என்ன இருக்கு? இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும், இந்த பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகும், இந்த பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகும், CO வந்து ஆட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சைக்ளோ பென்டனோன் ரிங். CH3 C triple bond CCH3 react with alkene to form CO2 CO8. ரிங்க போட்டுக்கோங்க, மேலே கார்பன் காம்பவுண்ட் போட்டுக்கோங்க. இங்கே இருக்கு 2 அல்கைல் குரூப் இருக்கா சார்? 2 அல்கைல், அதாவது மெத்தில் குரூப் இருக்கு. அது இந்த பக்கம் எழுதிக்கணும். CH3 அங்கேயும் அதே மாதிரி 2 மெத்தில் குரூப் இருக்கு. CH3 இன்னும் டபுள் பாண்ட் வரும். CH3 புரியுங்களா? அது நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே சார். PH C triple bond CH react with one alkene to form in the presence of cobalt catalyst to form cyclopentane ring போட்டுக்கோங்க. இங்க டபுள் பாண்ட் வரும். இங்க pH இருக்கிறதுனால இங்க வரும் pH வரும். இங்க மெத்தில் இருக்கிறதுனால வரும் உங்க மெத்தில்.
இங்கே சார் ஃபார்ம் ஆகும் ஒரு கோபால்ட் கேட்டலிஸ்ட். அதே தான், வேற ஒன்றும் புதுசு ஒன்றும் ஃபார்ம் ஆகாது. ஒரு சைக்ளோபென்டன் ரிங் இங்கே லொல்வான்னு வரும். அடுத்து இங்கே தான் இருக்கு ஃபினைல் குரூப் இருக்கு, இங்கே போடணும். சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே இருக்கு, இதுதான் இந்த ஆட் ஆகும். இது ஃபுல்லாகவே இங்கே பாண்ட் ஆகும். அவ்வளோ. இஸ் அ ப்ராடக்ட் சைக்ளோ பென்டனோ. ஓகேங்களா சார்? ஓகே சார், ஓகே சார். ஓகே. ஸோ ரியாக்ஷன் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, the reaction is catalyzed by the reaction is catalyzed by dicobalt octacarbonate. Dicobalt octacarbonate, அதாவது CO2 CO8 to form cyclopentone கிடையாது, சாரி நான் ஹெல்ப் பண்ணிக்க மாதிரி பாருங்க. ரைட்டா சார்? சைக்ளோபென்டோன் வருமா? என்ன வரும் சார்? கரெக்டாக சொல்ல முடியுமா? அதோ சைக்ளோபென்டினோன் ரிங், பென்டினோன் ரிங் கரெக்டுங்களா? ஏன் சைக்ளோபென்டினோன் வருது? இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? இங்க வந்து சைக்ளோபென்டினோன் ரிங். ஓகேங்களா? புரியுங்களா? சரி, ஓகே சார். நம்ம ஈவினிங் கிளாஸ் பார்ப்போம். என்னைக்கு சார் டெஸ்ட் எழுதலாம்? நம்ம வந்து என்னைக்கு டெஸ்ட் எழுதலாம்? நான் இன்னைக்கு ஈவினிங் மேக்ஸ் முடிக்க பார்க்குறேன் சார். மண்டே பார்க்கலாமா சார் டெஸ்ட்? இல்ல, நீங்க டைம் எடுத்து பண்ணி பிரச்சனை இல்லை. செவ்வா புதன் டெஸ்ட் வச்சுக்குவோம். ஓகேங்க சார். நாளைக்கு கிளாஸ் இருக்கும். நம்ம வந்து அடுத்த போயிடுவோம். நம்ம வந்து டெஸ்ட் வந்து செவ்வா அல்லது புதன் நடக்கும். டெஸ்ட் இன்னைக்கு கிளாஸ் இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். செவ்வா புதன்ல வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். டைம் எடுத்து படிங்க. இந்த வீடியோஸ் அப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு பிரச்சனை சென்ட் பண்றேன். குரூப்ல ஷேர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிரச்சனை சென்ட் பண்றேன், பாருங்க. தேங்க்யூ சார். இப்போ யூஸ் பண்ணணும். ஆனா சார் ரெக்கார்டிங் ஆடி சொல்லுங்க. எனக்கு வந்து நான் வந்து மறந்துட்டேன். ஸோ ரெக்கார்டிங் கொஞ்சம் மேலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஷோ ஆகுது, ரெக்கார்டிங் ஆகுது, ஷோ ஆகுது உங்களுக்கு? ஆகுது சார். கொஞ்சம் பாத்துருங்க. நான் பேச்சு முடிஞ்சாச்சு. மைண்ட் கண்டிஷன் ஓகேங்களா? அப்ப CO இன்செப்ட் பண்றதுனால தான் அவங்க என்ன யூஸ் பண்றோம், இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சரும் ஹை ப்ரெஷர் யூஸ் பண்றோம். சப்போஸ் அந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை நம்ம வந்து மைல்ட் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ரோமோட்டாஸ் லைக் என்ஆக்சைடு ஆர் சிலிக்காது யூஸ் பண்ணோம். அப்படின்னா நம்ம அந்த கண்டிஷன் மைல்டா யூஸ் பண்ணாலே போதும். என்ன செஞ்சலாம், நம்ம வந்து அந்த 2+2+1 சைக்ளோஜன் ரியாக்ஷன் நம்ம வந்து ஈஸியா ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. அடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா மெக்கானிசம்ல நம்ம வந்து எப்படி வந்து இந்த 2+2+1 ரியாக்ஷன் நடக்கும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது, அது முக்கியம். ஏன்னா ஸ்டெப்ஸ் கண்டிப்பா கேட்கலாம். உள்ள இருக்க ரியாக்ஷன் கேட்க போது கிடையாது, ஸ்டெப்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? சரி, மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்து மெக்கானிசம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்சேஷன். ஸோ காம்ப்ளெக்சேஷன் அதுல என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதாவது நம்ம தெரியும் இங்க என்னென்ன இன்வால்வ் ஆகுது, ஒரு அல்கைன், ஒரு அல்கீன், ஒரு CO எங்க இருந்து வருதோ, அது கார்பன் காம்பவுண்ட் எங்க இருந்து வரும்னு சொல்லியிருக்கேன்.
வீடியோஸ் பாத்தீங்களா? கேட்டலிஸ்ட் என்ன கேட்டலிஸ்ட் பண்ணுவோம்? கோபால்ட் காம்ப்ளெக்ஸ். ஆக்டா கார்பனைல் டைகோபால்ட், அந்த டைகோபால்ட் ஆக்டா கார்பனைல், அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் CO அப்படின்ற அந்த கார்பனைல் காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து காம்ப்ளெக்சேஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, the alkyne react with CO2 CO8 to form a stable hexa carbonyl டைகோபால்ட் அல்கைன் காம்ப்ளெக்ஸ். இதுதான் ஃபார்ம் ஆகும். எப்ப ஒரு அல்கைன், அப்ப காம்ப்ளெக்சேஷன்ல எது இன்வால்வ் ஆகும்? அல்கின் இன்வால்வ் ஆகாது, அல்கைன் இன்வால்வ் ஆகும். அப்ப ஒரு அல்கைனும் ஒரு அந்த கேட்டலிஸ்ட், அதாவது டைகோபால்ட் ஆக்டா கார்பன் கேட்டலிஸ்டோ, இது என்னது கேட்டலிஸ்ட். சார் அங்க ஹெக்ஸான் எழுதிருக்கீங்க, ஆக்டாவா ஹெக்ஸாவாங்க சார்? இந்த ஹெக்ஸா தான் மேம், ஹெக்ஸா தான் ஃபார்ம் ஆகும். அங்க இருக்கிற ஆக்டா கார்பன் தான். ஆனா வந்து ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி அங்க கிடைக்கிற காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற கார்பன் மொத்தம் 6 தான், ஹெக்ஸா கார்பன் தான். ஓகே ஓகேங்க சார். ஹெக்ஸா கார்பன் டைகோபால்ட் தான் ஃபார்ம் ஆகும். டைகோபால்ட் அல்கைன் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். கேட்டலிஸ்ட்ல இருக்கிறது 8 CO தான். ஆனா அந்த கேட்டலிஸ்ட் வந்து அல்கைன் ரியாக்ட் ஆன பிறகு அங்க என்ன இருக்கும்? ஹெக்ஸா கார்பன் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணா, CO டிசோசியேஷன். ஸோ இங்க என்ன ஆகும்? CO டிசோசியேஷன் எங்க இருந்து? இங்க நம்ம கிரியேட் ஆன இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து டிசோசியேட் ஆகும். CO டிசோசியேட் ஆகிட்டு என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு அந்த கோபால்ட்ல வந்து ஒரு வேக்கன்ட் சைட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? CO லிகாண்ட், கார்பனைல் லிகாண்ட் leaves creating a vacant site on a cobalt இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து CO லிகாண்ட் வந்து லீவ் ஆன பிறகு அங்க கிரியேட் ஆகும், ஒரு வேகன்சி கிரியேட் ஆகும். இதான் DO டிசோசியேஷன். அதாவது CO அதுல செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? கார்பன் டிசோசியேஷன் அந்த முன்னாடி ஸ்டெப்ல ஃபார்ம் ஆன காம்ப்ளெக்ஸ்ல இருந்து CO ரிமூவ் ஆகும். CO ரிமூவ் ஆகிட்டு அங்க என்ன கிரியேட் ஆகும்? ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதான் சொல்றாங்க. ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் பொறுத்தளவுக்கு எத்தனை ரியாக்டர்? மொத்தம் 3 ரியாக்டர். ஒன்னு அல்கின், இன்னொன்னு அல்கைன், இன்னொன்னு CO. இப்ப எது இன்னொரு ரியாக்ஷன் சொல்லுங்க. இப்ப வந்து அல்கைனும் கோபால் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஆயிடுச்சு. இருக்கு அல்கின் இருக்கு. இதான் இன்செக்ட் பார்ப்போம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அல்கின் கோஆர்டினேஷன். இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன ஃபார்ம் ஆச்சு? இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டெப்ல என்ன ஃபார்ம் ஆச்சு? வேக்கன்ட் சைட் ஃபார்ம் ஆச்சுல. அந்த CO கார்பனைல் வந்து லீவ் ஆன பிறகு என்ன ஃபார்ம் ஆச்சு? வேக்கன்ட் சைட் ஃபார்ம் ஆச்சு. வேக்கன்ட் சைட் அங்க ஃபார்ம் ஆனா அந்த கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்குமா? சொல்லுங்க. வேக்கன்ட் சைட் வந்து அங்க ஃபார்ம் ஆன பிறகு அந்த கோபால்ட் காம்ப்ளெக்ஸ், ஓகேங்களா? கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்குமா? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா தான் சார் இருக்கும். டெஃபிஷியன்ட்டா இருக்கும். இப்போ அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டோட இந்த அல்கின் அப்படின்ற எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் போய் ஆட் ஆகும்.
அல்கின் ரிச் என்னதுக்கு எனக்கு பை பாண்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்ட் அஸ் எலக்ட்ரான் ரிச் போய் ஆட் ஆகும். அப்போ ஓகேதா. ஸோ த alkene bind to the vacant site on the metal. அப்ப என்ன ஆகும், இந்த மெட்டீரியல் இந்த அல்கிமி எங்க ஆட் ஆகும், அந்த கோபால்ட் இருக்கிற கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற வேக்கன்ட் சைட்ல போய் ஆட் ஆகும். இதுதான் அல்கின் கோஆர்டினேஷன். தென் தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணா இன்செர்ஷன். ஓகேங்களா. இந்த இன்செர்ஷன் என்ன அப்படின்னா இந்த அல்கின் இன்செர்ஷன் நடக்கும் போது பெட்வீன் மெட்டல் அண்ட் கார்பன் ஆட்டம். ஓகேங்களா. மெட்டல் அண்டு கார்பன் கலையில ஓகேங்களா என்ன இருக்கும், கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு கோபால்ட் மெட்டல் இருக்கும், அடுத்து ஒரு கார்பனிக் காம்பவுண்ட் இருக்கும். அந்த கோபால்ட்டுக்கும் கார்பனிக் கலையில போய் என்ன போய் ஆட் ஆக போகுது, இந்த அல்கின் ஆட் ஆக போகுது. ஓகேங்களா. அல்கின் மீன்ஸ் அல்கின் ஆட் ஆக போகுது. எதுக்கு இல்லை சொன்னேன், ஒரு மெட்டல் அண்ட் கார்பன் கலையில போய் ஆட் ஆக போகுது. ஓகேங்களா. இந்த alkene inserts into a metal and carbon atom to form a metal cyclopentene. இதான் ஃபார்ம் ஆகும். எப்ப அந்த அல்கின் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிற மெட்டலுக்கும் கார்பன் கையில போய் இன்செர்ட் ஆன பிறகு என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு மெட்டல் சைக்ளோபென்டீன் ஃபார்ம் ஆகும். ஃபிஃப்த் ஸ்டெப் CO இன்செர்ஷன். ஓகே. இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம மார்னிங் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா, கிளாஸ் ஓகேவா இல்லை வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா? ஓகே தான் சார். வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ணுமா மேம்? உங்க பாயிண்ட் இப்போ இல்லை ஓப்பனாக சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம், பிரச்சனை இல்லை. வேற மாதிரி இது கொண்டு போகணுமா இல்லை ஓகேவா? பார்க்கும்போது வந்து இந்த அளவுக்கு தெளிவா நாங்க ஒவ்வொன்றும் படிக்கலைங்க சார். டைம் கம்மியா இருந்தனால எல்லாமே என்ன ரியாக்டன்ட், என்ன ப்ராடக்ட், என்ன கேட்டலிஸ்ட் அப்படி பார்த்துட்டு வந்துட்டோங்க சார். இந்த அளவு உள்ள ஒவ்வொன்றுக்கும் பார்க்கல, அதனால எனக்கு ஓகே தான் சார். எனக்கு ஓகே. நீங்க லாஸ்ட் எங்க படிச்சீங்க? ஜிவி சார்ட்ட சார். சந்தோஷம் சார், உங்களுக்கு ஓகே சார்? எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா சார்? ஓகே. கலைச்சல மேம். சொல்லுங்க சார். இல்ல வந்து மேம் கலைச்சல மேம். சொல்லுங்க சார். மேம் சொல்லுங்க. இல்ல எதுவும் சார் ஹேண்ட் ஓகே மேம். ஓகே அது மாத்திரை மேம் கொஞ்சம் இல்ல மேம். நம்மகிட்ட வந்து நம்ம சொல்றேன் ஒன்று கவனிச்சுக்கோங்க. நம்மகிட்ட வந்து மெட்டீரியல் ஓகே வெயிட் பண்ணி வந்துடுறேன் மேம். ஒரு மினிட் ஃபோன் கால் பேசி வந்துடுறேன். இன்னொன்று நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, நம்ம அதாவது நம்ம கிளாஸ் நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா. மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். அதை விட கொஞ்சம் ஒரு 10% 20% நம்ம கிளாஸ் நோட்ஸ் முக்கியம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா. நீங்க வந்து பிடிஎஃப் கேட்கறது ஓகே. நீங்க கிளாஸ் வீடியோஸ் பார்த்து கிளாஸ் வைக்கிறதுக்கும் வெறுமனே நம்ம அனுப்புற பிடிஎஃப் பார்த்து நீங்க கிளாஸ் நோட்ஸ் வைக்க வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா. மேம் கலைச்சொல்லி மேம். நானும் லாஸ்ட் வந்து சார் தான் படிச்சேன் மேம். லாஸ்ட் சார் தான் படிச்சேன். இல்ல கலைச்சொல்லி ஆமா லாஸ்ட் அவர் தான் படிச்சேன். ஓகேங்க சார். ஸோ அதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து கிளாஸ் நோட்ஸ் முக்கியம் நம்மளுக்கு வந்து. மெட்டீரியல் வந்து ஒருத்தா கொடுக்கு. மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியல் அண்டு நம்மளோட
கொஸ்டின் டெஸ்ட் கொஸ்டின்ல எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா கொடுப்பேன். எப்படிலாம் கொடுக்க முடியுமோ உங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். ஆனா நான் இப்ப இருக்கிற கிளாஸ் நோட்ஸ் ஃபுல்லாவே நான் புக்கை ரெஃபர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புக் மீன்ஸ் அதுலயும் உங்களுக்கு ஸ்கூல் அவங்க ஸ்டாண்டர்ட் புக் தான் இருக்கு. இதுவும் ஸ்டாண்டர்ட் புக் தான். ஸோ இதுவும் முக்கியம், உங்களுக்கு அதுவும் முக்கியம். ஆனா என்னை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து கிளாஸ் நோட்ஸ் மேக்சிமம் இன்ஃபார்ம் செய்யுங்க. தனியா நீங்க நோட் போட்டு எழுதுங்க. ஒவ்வொரு ஆர்கானிக் இன்ஆர்கானிக் படிச்சாலும் சரி, இல்ல ஒவ்வொரு யூனிட்டா படிச்சாலும் சரி, தனியா நோட் போட்டு எழுதி நீங்க படிங்க. கிளாஸ் நோட்ஸை கிளாஸ் வீடியோஸ் பார்த்து எழுதுங்க. நோட்ஸ் நான் அனுப்புற இந்த கிளாஸ் நோட்ஸ் பார்த்து எழுத வேணா, கிளாஸ் வீடியோஸ் பார்த்து எழுதுங்க. அதான் முக்கியம். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே. CO இன்ஸ்டேஷன் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் எனக்கு இன்னும் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து நீங்க வந்து மார்னிங் ஓகே எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மார்னிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்கூல்ல சார் நாங்க ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டா மார்னிங்ல சுத்தமா கவனிக்க முடியாதுங்க சார். ஒரு ஈவினிங் 8 to 10 o'clock கூட ஓகே தாங்க சார். 2 மணி நேரம் வச்சுக்கிட்டா கூட மார்னிங் அட்டன் பண்ண முடியலங்க சார். கமிட்மெண்ட் ஓவரா இருக்குங்க சார். அதை காப்பாற்றவும் முடியலங்க சார் எங்களால. சரி ஓகே. இன்னொரு நான் கேட்க மாட்டேன். என்னன்னா நம்ம வந்து இல்லைங்க சார். எனக்குமே மார்னிங் கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன முடியல, மாதிரி முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருக்கு. அதனால இந்த வட்டம் 5 மணிக்கு போட்டோம், அடுத்து 5 போட்டோம், அடுத்து 6 மணிக்கு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். வந்து வேற வழி இல்லாம கிளாஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, எங்களுக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு, எனக்கு லீவ் சார் எடுக்கலாம் சார் முன்னாடி ரிமைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் பேர்ல் டைம்ல கிளாஸ் போட்டுருவோம். பேர்ல் டைம் அப்படின்னா ஒரு மார்னிங் 1.5 மணி நேரம், ஈவினிங் 1.5 மணி நேரம் அப்படி போடலாம். ஆல்சோ நைட்டு 8:30 கிளாஸும் பார்த்துடலாம். அது போட்டோம்னா கொஞ்சம் வேகமா பாடம் முடிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி நீங்க ரிமைண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி ஓகே. நம்ம வந்து ஈவினிங் பாத்துக்கிறோம் கிளாஸ்ல இருந்து. சந்தோஷம். ஓகே தானே? ஈவினிங் மட்டும் பாத்துக்கிறோமா? 1 hours எக்ஸ்ட்ரா பாத்துக்கிறோமா? 8 to 10. பரவாயில்ல சார். ஓகே சார். நீங்க வந்து லீவ் இருக்குன்னா டே டைம்ல கிளாஸ் டே டைம்ல அது எக்ஸ்ட்ரா கிளாஸ் தான். அது வச்சுன்னா வந்து நம்ம நைட் நேரத்தில் கிளாஸ் கழிச்சு பண்ண மாட்டோம். அது எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கான உங்களுக்கு கேட்கறேன். ஓகே, நம்ம போயிடலாம். CO இனிஷியேஷன் அப்புறம் என்ன அப்படின்னா என்ன போறோம், நம்ம வந்து CO வந்து ஆட் பண்ண போறோம். CO வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ கார்பன் மோனாக்சைடு இன்செர்ட் இன்டு த கார்பன் மோனாக்சைடு insert into the metal carbon bond to form a metal carbon bond. கடைசியில் நான் ஹேண்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன் மேம். நம்ம தியரி நிறைய எழுதுறதுனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியது இருக்கு. அதனால தான் வந்து ஃபாஸ்ட்டாக எழுதுறதுனால கொஞ்சம் ஹேண்டில் கூட புரியாமல் இருக்கு. கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ மெட்டல் கார்பன் பாண்ட், அதாவது CO எங்கே இன்செர்ட் ஆக போகுது, மெட்டலுக்கும் கார்பனுக்கு எல்லாம் போய் இன்செர்ட் ஆக போகுது. ஓகேங்களா? டு ஃபார்ம் a 6-membered metal cycle. To form a 6-member metal cycle. ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த CO இனிஷியேஷன் என்ன ஃபார்ம் ஆகுது வந்து 6-member ஃபார்ம். ஆக்சுவல் நம்ம ப்ராடக்ட் என்னது, இந்த 2+2 1 சைக்ளோடிஷன்ல ஆக்சுவல் ப்ராடக்ட் என்னது, சைக்ளோபென்டினோன் ரிங். அப்படின்னா அது என்னது, 5-member ரிங். ஓகேங்களா? அதுக்கு அப்படின்னா தான் இன்னொரு ஸ்டெப் இருக்கு. அது என்ன ஸ்டெப் அப்படின்னா 6 ஸ்டெப் பாத்தீங்கன்னா 6 ஸ்டெப் என்ன அப்படின்னா ரிடக்டிவ் எலிமினேஷன். ரிடக்டிவ் எலிமினேஷன். ஸோ என்ன எலிமினேட் ஆகும் அப்படின்னா the first step release. first step என்னது, first என்ன ஆரம்பிச்சு சொல்லுங்க, எது ஐடியா இருக்கா, ஞாபகம் இருக்கா? காம்ப்ளெக்சேஷன் இருந்து ஒரு CO குரூப் ரிலீஸ் ஆகும். அதாவது மெட்டல் குரூப் ரிலீஸ் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற மெட்டல் வித் CO ரிலீஸ் ஆகும்.
ஓகேங்களா? அந்த காம்ப்ளெக்சேஷன்ல ஃபார்ம் ஆன காம்ப்ளெக்ஸ்ல இருந்து என்ன ரிமூவ் ஆகும்? மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? the final step அங்க ஃபார்ம் ஆன அந்த காம்ப்ளெக்ஸ்ல ஃபார்ம் ஆன மெட்டல் அண்ட் கார்பன்ல வந்து ரிமூவ் ஆகும். இதான் அது ரிடக்டிவ் எலிமினேஷன். ஓகேங்களா? the final step release the cyclo release then form cyclopentenone product ஓகேங்களா? and then regenerate catalyst, அதாவது கோபால்ட் கேட்டலிஸ்ட். என்ன அவங்க வந்து அந்த அங்க இருக்கிற மெட்டல் அந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாவே ரிலீஸ் ஆயிட்டு என்ன பண்ணுறோம்? சைக்ளோபென்டினோன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஆஃப்டர் தட் என்ன ஆகும்? நமக்கு வந்து நம்ம இனிஷியலா நம்ம யூஸ் பண்ண கேட்டலிஸ்ட் நம்ம வந்து ரீஜெனரேட் ஆயிடும். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் ஆகக்கூடிய ஸ்டெப்ஸ் இன் மெக்கானிசம். complexation, CO dissociation, alkene coordination, insertion, CO insertion and relative elimination. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? சார் ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? அட்வான்டேஜ் பார்ப்போம். அட்வான்டேஜஸ் பார்க்க போறோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன சேஞ்ச் ஆகாது? ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம் சேஞ்ச் ஆகாது. நம்பர் ஆஃப் ஆட்டம் எப்படி இருக்காது? சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஹை ஆட்டம் எக்கானமி இன் atom economy in 2+2+1 cycloaddition reaction. Second, இது அப்ப என்ன அர்த்தம்? ஹை ஆட்டம் என்ன அர்த்தம்? இது ஐடியா இருக்கா? ஹை ஆட்டம் எக்கானமின்னு என்ன அர்த்தம்? ஆட்டம் சேஞ்ச் ஆகாது. ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிட்டா ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும்போது இருந்த ஆட்டம் ஈக்குவல் டு எங்க இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். எங்க எது ஈக்குவலா இருக்கும்? ரியாக்டன்னும் ப்ராடக்ட் எப்படி ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? செகண்ட், ரேபிட், அதாவது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இங்க வந்து 3 நியூ கார்பன் பாண்டுக்கு ஃபார்ம் ஆகும். 3 நியூ கார்பன் பாண்டு ஃபார்ம் ஆகும். அண்ட் எப்படி இங்க அதாவது 3 நியூ கார்பன் 3 அந்த கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அங்க என்ன ரிங் ஃபார்ம் ஆகும்? சைக்ளோபென்டினோன் ரிங் ஃபார்ம் ஆகும். என்ன சிங்கிள் ஸ்டெப். அண்ட் cyclopentenone ring in single step. ஓகேங்களா? இது பண்ணிடுறேன். இதுதான் ரியாக்ஷன். இப்ப எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இதுதான் ரியாக்டன். இது அல்கைன். சரி, அல்கைன். இப்ப எடிட் பண்ண பாருங்க.
இப்ப இந்த ரியாக்ஷன்ல இது வந்து அல்கைன் பார்ட், இது அல்கின் பார்ட். இப்ப எது இங்க நியூ பாண்டு சொல்ல முடியுமா? எது நியூ பாண்ட் சொல்ல முடியுமா? எது ஐடியா இருக்கா? அப்படியே கம்பைன் ஆகும், ஒண்ணும் இல்லை, அப்படியே மெர்ஜ் ஆகும். அப்ப என்ன எது நியூ பாண்டா வரும்? இது ஒரு நியூ பாண்டு, இது ஒரு நியூ பாண்டு, இது ஒரு நியூ பாண்டு. என்ன ஆகும்? இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். நியூவா சி ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணும். அப்ப இந்த மூணுமே வேற ஒரு பாண்டு. அப்ப இதான் அந்த 3 நியூ கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு என்ன ஃபார்ம் பண்ணும்? சைக்ளோபென்டீனை ஃபார்ம் பண்ணும். என்ன சிங்கிள் ஸ்டெப்ல. புரியுதுங்களா? சொல்லாது புரியுதுங்களா? சார் மேம் புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாமா? அடுத்து I think third advantages என்ன அப்படின்னா, it is an excellent digestive selectivity. It is a excellent digestive selectivity. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? இங்க என்ன ஃபார்ம் சொல்றாங்க அப்படின்னா, இங்க என்ன ஆக்ஷனா இருக்கு, இங்க என்ன ப்ராடக்ட் என்ன பார்த்தோம், இங்க என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது? சொல்லுங்க, இங்க என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது? சைக்ளோபென்டீனோன். அப்ப இங்க என்ன இருக்கு? சைக்ளோபென்டீனோன் மேம், பென்டினோன் டைப் பண்ணிக்க பாருங்க. சைக்ளோபென்டீனோன். ஏன் இன் போடுறீங்க? டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இன் டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் இருந்தா என்ன பாசிபிள்? சிஸ்ட்ரான்ஸ் பாசிபிள் தானே? டபுள் பாண்ட் இருந்தா சிஸ்ட்ரான்ஸ் பாசிபிள். ஓகேங்களா? அப்ப சிஸ்ட்ரான்ஸ்ல எது வந்து இங்க பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, if the reaction is intramolecular reaction, if this reaction is intramolecular இருந்தா, the reaction yield single, அதாவது cis fused ring. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, மைல்டு வெர்ஷன். எப்போ மைல்டு கண்டிஷன் எப்போ நமக்கு நடக்கும்? எது யூஸ் பண்ண நடக்கும் சொல்லியிருக்கேன்? ப்ரோமோட்டாஸ். என்ன ப்ரோமோட்டாஸ்? அவ்வளவுதான். இப்ப we use promoters like inoxide, silica gel and sulfides. Reaction perform at room temperature. ஓகேங்களா? இவ்வளவுதான். இதான் அதோட அட்வான்டேஜஸ். ஓகேயா? அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் அவ்வளவா கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு 2 கடைசி நினைக்கிறேன் பார்த்துருவோம். லிமிடேஷன்ஸ் பார்த்துருவோம். லிமிடேஷன்ஸ் அது பார்க்க முடியாது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த ரியாக்ஷன் இன்டர் மாலிகுலர் இருந்தா
அங்க என்ன பாசிபிள் அப்படின்னா அங்க என்ன பாசிபிள் கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ரீஜியஸ் ஆக்டிவிட்டி பாசிபிள் கிடையாதுன்னு சொல்றாங்க. எப்ப இன்டர் மாலிகுலர் ரியாக்ஷன் பாசிபிள் இருந்தா. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் when the alkyne and alkene are separate molecules இருக்கும்போது ரெண்டு ரியாக்ட் ஆனா அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? ரீஜியோ ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ரீஜியோ ஐசோமர்ஸ் மீன்ஸ் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? மோர் தென் ஒன் ப்ராடக்ட் அங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி என்ன செய்ய முடியாது? நம்ம வந்து ரீஜியோ ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன செய்ய நம்ம கரெக்டா ப்ராடக்ட் நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ the reaction often produce a mixture of regioisomers. ஓகேங்களா? this one of the limitations of this reaction. செகண்ட் லிமிடேஷன் என்ன அப்படின்னா இதான் என்ன அப்படின்னா சப்போஸ் நம்ம வந்து ப்ரோமோட்டர்ஸ் யூஸ் பண்ணாம இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணா என்ன ஆகும்? சொல்லுங்க, என்ன ஆகும்? அதான் ப்ரோமோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, எக்ஸ்ட்ரா ப்ரோமோட்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சப்போஸ் ப்ரோமோட்டர்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னா யூஸ் பண்ணல அப்படின்னா அங்க என்ன கண்டிஷன் நம்ம வந்து கொடுக்கணும்? ஹை டெம்பரேச்சரும் ஹை ப்ரெஷரும் கொடுக்கணும். ஓகேங்களா? without promoters the reaction requires high temperature and pressure. High temperature and high pressure of carbon monoxide, which can be dangerous. And dangerous to the equipment. இந்த ரியாக்ஷனை வந்து கேட்டலிஸ்ட் இல்லாம யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அதாவது நாட் சேஃப் கிடையாது. ஓகேங்களா? இதான் வந்து இதோட மெயின் என்ன அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று என்ன அப்படின்னா சப்போஸ் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த அல்கின் இருக்குல்ல, அல்கின் அண்ட் அல்கைன்ல பல்கி குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்காது? நார்மல் ரியாக்ஷனா நம்ம ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணாது. அங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால ஒரு அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இன் if present bulky group in alkene and alkyne, the product is very unstable due to steric hindrance. ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் எதுவும் கஷ்டமா இருக்கா? என்ன முக்கியம்? அதாவது இதுல வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்? டைமிங் ரியாக்ஷன் மீன்ஸ் ஒரே மாதிரி நடக்கும். என்ன மாறும் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மாறும், அதனால கண்டிஷன்ஸ் மாறும், ஆனா ப்ராடக்ட் மாறாது. ஓகேங்களா? ஸோ ரியாக்ஷன் பார்த்துக்குங்க, ரியாக்டன் பார்த்துக்குங்க, கேட்டலிஸ்ட் ப்ராடக்டை பார்த்துக்குங்க. இதுதான் முக்கியம். அடுத்து மெக்கானிசம் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் பார்த்து வேற எதுவும் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே.